السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. தஃப்சீர் இப்னு கசீர் குர்ஆன் விளக்க உரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல் பக்ரா சூரானுடைய 37வது அத்தியாயம். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம் இறைவனிடமிருந்து சில சொற்களை பெற்றுக்கொண்டார்கள். அவற்றை வைத்து அவர்கள் மன்னிப்பு கோரினார்கள். ஆதலால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ்வே மிகவும் மன்னிக்கக்கூடியவனும் மன்னிப்போனும் பெரும் கருணை ஆளனும் ஆக இருக்கின்றான். பாருங்க, முன்பாக ஒரு மரத்தை அல்லாஹ் நெருங்க வேணான்னு சொல்லியிருப்பான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் அந்த மரத்தை அவங்க நெருங்கிடுவாங்க. எனவே அல்லாஹ்கிட்ட மீண்டும் அவங்க தௌபா செய்கிறாங்க சில வார்த்தைகளை கொண்டு. அது என்ன வார்த்தைகள்? சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு செல்லுமாறு கட்டளையிடப்பட்ட ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாம் புரிந்துவிட்ட தவற்றுக்காக வருந்தினார்கள். இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி மீட்சி பெற வேண்டுமென பெரிதும் விரும்பினார்கள். அவர்கள் மீது இரக்கம் கொண்ட இறைவன் தன்னிடம் எவ்வாறு பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தான். பாருங்கள், தப்பு செஞ்சிட்டாங்க, ஆனால் பாவ மன்னிப்பை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் கற்றுக் கொடுக்கலாம் நம்முடைய தந்தைக்கு. அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தைகளால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னிப்பு கோர இறைவனும் அதை ஏற்றான். அந்த சொற்கள் என்ன என்பதை வேறு வசனம் விவரிக்கின்றது. எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதிழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் இறப்புக்குள்ளாக்கி விடுவோம் என்று ஆதம் ஹவ்வா ஆகிய அவ்விருவரும் கூறினார்கள் என்பதை 7வது சூறாவில் 23வது அத்தியாயத்திலே இந்த விளக்கத்தை குர்ஆனிலே வருகிறது. பாவ மன்னிப்பின் வார்த்தைகள் என்ன? அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவற்றை செய்தபோது, இறைவா, நான் பாவ மன்னிப்பு கோரி என்னை திருத்தி கொண்டால் என்னை மன்னிப்பாயா என்று இறைவனிடம் கேட்டார்கள். அப்படியானால் உம்மை மீண்டும் சொர்க்கத்தில் நான் நுழைய செய்வேன் என்று இறைவன் கூறினான். இவைதான் அந்த வார்த்தைகள். அவற்றில் மேற் சொன்ன, அதாவது இந்த முன்னாடி படித்த 7வது சூறாவில் வரக்கூடிய அந்த அத்தியாய துவாவும் அடங்கும். இறைவா, எனக்கு நானே அநீதம் இழைத்துக் கொண்டேன் என்று அந்த துவா. முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 37ஆம் வசனம் தொடர்பாக கூறுகிறார்கள். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி இன்னக கைருல் காஃபிரீன். اللهم لا إله إلا أنت سبحانك وبحمدك ربي إني ظلمت نفسي فارحمني إنك خير الراحمين. اللهم لا إله إلا أنت سبحانك وبحمدك ربي إني ظلمت نفسي فأتوب علي إنك أنت التواب الرحيم என்பவையே இந்த வார்த்தைகளாகும். இதனுடைய பொருள்கள் பாருங்கள், பாவ மன்னிப்புக்கான ஒரு துவாவை வரிசைப்படுத்தியிருக்காங்க. பாருங்கள் பொருள்: இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னை துதிக்கின்றேன், உன் புகழ் பாடுகின்றேன். இறைவா, எனக்கு நானே அநீதிழைத்துக் கொண்டேன். எனவே என்னை மன்னித்திடுவாயாக. மன்னிப்பவர் நீயே சிறந்தவன். இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னை துதிக்கின்றேன், உன் புகழ் பாடுகின்றேன். இறைவா, எனக்கு நானே அநீதிழைத்துக் கொண்டேன். எனவே எனக்கு கருணை காட்டுவாயாக. கருணையாலெல்லாம் நீ சிறந்தவன். இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னை துதிக்கின்றேன், உன் புகழ் பாடுகின்றேன். இறைவா, எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன். எனவே எனக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. நீயே மிக்க மன்னிப்போனும் அதிக கருணையாளனுமாக இருக்கின்றாய். அவன் மிகவும் மன்னிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவான் என்ற தொடர் அல்லாஹ்விடம் யார் பாவ மன்னிப்பு கோரி அவனிடம் திரும்பினாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை உணர்த்துகின்றது. இதை போன்றே அல்லாஹ் பின்வரும் வசனங்களிலும் கூறியுள்ளார். தன் அடியாரிடமிருந்து பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? ஒருவர் தீமை செய்துவிட்டாலோ அல்லது தமக்கு தாமே அநீதிழைத்து விட்டாலோ அதன் பின்னர் அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ்வே மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கின்றான் என்பதை அவர்கள் காண்பார்கள் என்ற பெரிதொரு குர்ஆன் வசனத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். யார் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோரி நற்செயல் புரிகின்றாரோ அவர்தான் முற்றிலும் அல்லாஹ்விடம் திரும்புகின்றார்கள் என்று பெரிதொரு அல்லாஹ் கூறுகிறான். இன்னும் இது போன்ற பல வசனங்கள் இறைவன் பாவங்களை மன்னிக்கின்றான், பாவ மன்னிப்பு கோருவோரின் கோரிக்கையை ஏற்கின்றான் என்பதை காட்டுகின்றன. இது தன் படைப்புகளிடம் இறைவன் காட்டும் கனிவும் தன் அடியாரிடம் அவன் செய்யும் கருணையும் ஆகும்.
அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனே மிக்க மன்னிப்போடும் பெரும் கருணையாளமாக இருக்கின்றான். அப்போ இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மிக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமானவர்களே பாருங்கள், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு தவறு அல்லாஹ் மன்னித்தான். அதுபோன்றுதான் அவருடைய பிள்ளைகளாக நம்மளிடம் தவறு ஏற்படும், மனிதரிடத்தில் தவறு ஏற்படும். ஆனால் அதுபோன்ற தந்தை செய்து நம்முடைய தந்தை செய்து அது போன்ற பாவ மன்னிப்பை நாமும் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கருணை கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.